சென்னை வண்ணாரப்பேட்டை பகுதியில் வசிக்கும் மனோகரன் என்பவரை HSBC செக்யூரிட்டிஸ் மற்றும் பஜாஜ் ஃபின்சர்வ் செக்யூரிட்டிஸ் நிறுவனங்களின் பிரதிநிதிகள் போல் ஆள்மாறாட்டம் செய்து போலியான வாட்ஸ்அப் குழுக்களில் மனோகரன் சேர்க்கப்பட்டுள்ளார். பின்னர் அதிக லாபம் ஈட்டி தரும் பங்குச்சந்தை முதலீடுகளை பற்றி தவறாக கூறியதை உண்மை என நம்பி ஏமாந்து குழுவில் சொன்னபடி பல்வேறு வங்கி கணக்குகளுக்கு கடந்த மார்ச் மாதம் 22ஆம் தேதி முதல் மே மாதம் 14ஆம் தேதி வரை சுமார் 1,17,26,447 ரூபாய் பணத்தை செலுத்தியுள்ளார். பின்னர் அவர் முதலீடு செய்த பணத்தை எடுக்க முனைந்த போது அவர்கள் வெவ்வேறு காரணங்களை கூறி பணம் கேட்டு வற்புறுத்தியதால் மனோகரனுக்கு சந்தேகம் எழுந்தது. பின்பு தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த மனோகரன் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் கடந்த செப்டம்பர் மாதம் புகார் ஒன்றை அளித்தார். புகாரின் பேரில் சென்னை மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர். அதன்படி மோசடி செய்யப்பட்ட நிதியில் ஒரு பெரிய தொகை, அதாவது 31 லட்சம் ஒரு வங்கி கணக்கிற்கு அனுப்பப்பட்டுள்ளது என்பதும் அதில் இருந்து மேலும் ரூபாய் 2 லட்சம் பிரவீன் என்பவருக்கு சொந்தமான சிட்டி யூனியன் வங்கி கணக்குக்கு மாற்றப்பட்டது என்பதும் கண்டறியப்பட்டது. மேலும் தொழில்நுட்ப பகுப்பாய்வு மற்றும் வங்கி பரிவர்த்தனை தடயங்களை ஆய்வு செய்ததில் இந்த வங்கி கணக்கு உத்தரப்பிரதேசம், ஹரியானா, கர்நாடகா மாநிலங்களில் நடந்த சைபர் குற்ற வழக்குகளிலும் பயன்படுத்தப்பட்டிருப்பது தெரிய வந்தது. மேலும் அந்த வங்கி கணக்கில் இருந்து கும்பகோணம், தஞ்சாவூர் ஆகிய இடங்களில் ATM மூலம் பணம் எடுக்கப்பட்டிருப்பதும் இது திட்டமிட்ட போலி வங்கி கணக்கு நடவடிக்கை என்பதும் இந்த வங்கி கணக்கு மூலம் பலரிடம் இருந்து சுமார் 23 லட்சமும் எடுக்கப்பட்டுள்ளது என்பதும் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து சைபர் கிரைம் போலீசார் திருச்சி மாவட்டத்திற்கு சென்று போலி வங்கி கணக்குகளை சேகரித்தல், மோசடி நிதியை புழக்கத்தில் விடுதல் மற்றும் குற்ற செயலில் பெறப்பட்ட பணத்தை கிரிப்டோ கரன்சியாக மாற்றுதல் ஆகிய குற்றத்தில் ஈடுபட்டதாக திருச்சியைச் சேர்ந்த பிரவீன், சித்திக் பாஷா, வினோஜ்கான் ஆகிய மூவரை கைது செய்து சென்னைக்கு அழைத்து வந்தனர். அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் பிரவீன் கல்லூரி மாணவர் என்பதும் இவர் தனது வங்கி கணக்கை கமிஷனுக்காக சைபர் மோசடி கும்பலுக்கு வழங்கியுள்ளார் என்பதும், சித்திக் பாஷா ஆட்டோ ஓட்டுநராக வேலை செய்து வருவதும் இவர் அவ்வப்போது சட்டவிரோத பண பரிமாற்றத்திற்காக பல போலி வங்கி கணக்குகளை சேகரிப்பதில் ஈடுபட்டுள்ளார் என்பதும், வினோஜ்கான் ஆன்லைன் வர்த்தகத்தில் ஈடுபட்டு வருவதும் இவர் மோசடி பணத்தை எடுத்து அதை பினான்ஸ் செயலி மூலம் USDT கிரிப்டோ கரன்சியாக மாற்றி மோசடி மூலம் பணம் சம்பாதித்து வந்தது தெரிய வந்தது. மேலும் விசாரணையின் முடிவில் அவர்களிடம் இருந்து குற்ற நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்பட்ட 3 செல்போன்கள், சிம் கார்டுகள், லேப்டாப், டேப் மற்றும் வழக்கு ஆவணங்கள் ஆகியவை கைப்பற்றப்பட்டது. கைது செய்யப்பட்ட 3 குற்றவாளிகளும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு நீதிமன்ற உத்தரவுப்படி சிறையில் அடைக்கப்பட்டனர். மேலும் இந்த மோசடி சம்பந்தமாக போலீசார் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது, ஆன்லைன் முதலீட்டு குழுக்கள் மோசடி வர்த்தக செயலிகள் மற்றும் உறுதியளிக்கப்பட்ட லாபத்தை வழங்குவதாக கூறும் அறியப்படாத வாட்ஸ்அப் குழுக்கள் குறித்து பொதுமக்கள் அதிதீவிர எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தியுள்ளது.